இனிமேல் வாசல தெளிக்க கூட வாசல் வழியா வரத்துக்கு பயப்படுவாங்க பழகுது. ரோட்ல குப்பை போடுற பொம்பளை கூட உள்ள பெருக்க மாட்டேன்னு காரி துப்பிட்டு போறாங்க. அப்படியே சொன்னானுங்க. ஆமாங்க, உங்க விஷயம் வரவ ரொம்ப நாரி போயிடும் பழகுது. சும்மா அடங்கினாத்தானே எதுக்கத்தாலும் உங்களுக்கு தூக்கிடுது. கோபத்தை சொன்னேன், எல்லாத்தையும் ஏறிட்டீங்க. எவ்வளோ வர்ற மாதிரி தெரியுது. வாசல் எட்டி பார்க்கலாம். தங்கிருக்கும் பிழைக்கும் தலாங்கிருக்க தங்கிருக்கும் பிழைக்கும் தலாங்கிருந்தா வீட்டுக்கு வாசப்படி வேணும். நிறுத்து. வீட்டுக்கு வாசல்னா கார்பெண்டர் வேலையா பாக்குற? கதவு லாக் பண்றதுக்கு மூதேவி. என்ன விஷயம்? நீ பாட்டு வாசல கோயில் சொல்லுவீங்க. ஐயா பார்க்க வந்தியா? ஆமாங்க. என்ன விஷயமா? இந்த ராவ பிச்சைக்காரிங்க சாப்பாடு கேட்டு வந்திருக்கிறா பாவம். ராவ பிச்சைக்காரியா? ஆனா நம்ம காத்தாயே காத்தாய் வந்துட்டு பேரை சொல்ல வேண்டியதானே? ஆமாய்யா. அப்ப பாட்டு பாடி கலெக்ஷன் பண்ண வந்திருக்கேன். ஆமாய்யா. வாசல்ல இருந்தோடைய உள்ளவா இருக்கட்டும் ஐயா. நான் ஒரு 10 உள்ளவா டீ சாப்பிட 6 அவர் பேசுவா. இல்ல காத்தாயே, நீங்க எத்தனை வருஷம் தான் வீடு வீடு போய் பாட்டு பாடி மிச்சம் இருந்து வயசை கட்டுறேன். நீங்க மட்டும் ஒரு 10 நிமிஷம் நான் சொல்றதை கேட்டேன்னா அப்புறம் நீ தான் வீட்டுக்கே எசமா. ஆனா நீ பேசுறத மக்களுக்கு புரியல, நான் சொல்றத புரியலக்கா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கணக்கு சொல்லுங்க. ஏதோ கேஸ் ஸ்மெல் வர மாதிரி தெரியல. ஆமா, இப்ப உங்களுக்கு தானா வந்துருமே. வெளியே போன அவ்வளவுதானே. ஆனங்கட்ட எத்தனை நாள் நானும் சொல்லிட்டு இருப்பேன். காத்தாயே அப்புறம் சொல்லு ஐயா. குடும்பத்துக்கு பாயும் தலைக்காயும் நீங்களே கொடுத்துட்டு அதை நீங்களே படுக்க கூடாது ஐயா. தலைகாணி பாய கொடுக்குறத நாங்க படுக்கதான், அப்புறம் நாங்களே இதை படுக்க கூடாதுரா. ஆனா எந்த விதத்துல அது ராயா? வேணாங்க ஐயா. வேணான்ற உன கூட்டு வந்தேன். ஐயா விடுங்க ஐயா. ஐயா விடுங்க ஐயா. ஐயா 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 வேணாங்க ஐயா. ஐயா ஐயா வேணாங்க ஐயா. ஐயோ ஐயா மாட்டீங்க. ஓட விட்டு முடியறது இப்படிதான். அதெல்லாம் நீங்களும் இதை நல்லா பாத்துங்க. ஓவர் வேஷா கொடுத்தாங்கன்னா அது ஓட விட்டு அப்புறம் கப்புறம் முடிஞ்சுக்கிறேன். ஐயா 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 ரொம்ப மைக் வரும். மப்பு என்ன ஐயா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு ரத்தமா பூரி விட்டுருக்கீங்க. மனுஷன் நீ டயலாக பேசு. நீ ஒழுங்கா பண்ணது ரொம்ப தப்பு ஐயா. இந்த மாதிரி என்ன யாரும் பண்ணதில்லை ஐயா. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா. யார் சொல்றா? ஆனா ஊர்ல இப்படிலாம் பண்ணாதான் அவன் பெரிய மனுஷன். ஓ நெஞ்சுக்குள்ளே சீரை போட்டு இங்க தங்கிலாம் பார்க்காத பெரிய இடத்து வீடுவா இருக்கிறேன். கண்ணில் தெரியுமா? ஆனா போறியாம கிட்ட வருவா. ஐயோ வந்துட்டேன். கேஸ் ஆன்ல இருக்கா ஆப்ல இருக்கா? ஆமா ஆமா, ஏற்கனவே நாரி போச்சு. கேஸ் லீக் ஆன டீப்பை மாத்திட்டேன். இப்போ அப்படியா? நீங்க வேலை முடிச்சிட்டீங்கல்ல? ஆனா நல்லா முடிச்சது. என்ன ஒரு பூரி பாத்தீங்களா? கடால போட்ட பூரி மாதிரி இந்த வருஷத்துல புஷ்டுன்னு இருக்கு. உங்ககிட்ட பிடிச்சதே உங்களுடைய துடிப்பு தாங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் நிக்குது உங்களுக்கு. தைரியமா பாடி கண்ட்ரோலும் எனக்குதான் தொங்கி போச்சு, தவுண்டு போச்சு. போடு. ஆமா போட்டுக்கிட்டே இரு. அதான் கூட கடைக்காக போட்டுட்டு இருக்கேன். வீட்டு வாஷம் ஒழுங்கு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூலி கொடுக்க அதனால சொன்னீங்க. ரொம்ப அலையாத. ஆமா ஏற்கனவே நைட் நீக்கிட்டீங்க. உனக்கு சொல்லுங்க. நீ வந்து சின்ன பையன், இதெல்லாம் பார்க்க கூடாது. அப்புறம் பார்த்து பலான தப்பு எடுத்துட்டு அப்புறம் நாம பொறுப்பா முடியாதுல்ல. இந்த கண்டாய் வேலை பாப்புனாக்கும் நான் ஆம்பளை கையெடுங்க. ஆம்பளை சரி. அப்போ வீட்டுக்கு வேலைலாம் செய்ய இன்னொருத்தரை கூப்பிட்டு தர. ஆனா அது விஷயம் பேசுறியா? வராப்பில்லையா? சைடுல போட்டேன். ஆட போட போட்டு கூப்பிட்டு சீக்கிரம் வர சொல்றேன். இந்த கையை தூக்குங்க. அதே நாம யார் வந்தாலும் வச்சிட வேண்டியதுதான் மேல கைய. யாரும் காலங்கத்தால போன் பண்றான். ஐயா சொல்லுங்கய்யா. ஹலோ ராஜே. ஐயா சொல்லுங்கய்யா. எஜமா வீட்டுல வேலை இருக்கு, போறியா? ஐயா அந்த போயினங்கய்யா. சீக்கிரம் போ. ஐயா காத்துனுங்கிறாரு. கரெக்ட் பண்ணுவோம். நான் போயிடுறேன். சீக்கிரம் போ. நான் போயிடுறேன். ஐயா புதுசா ஐயா வணக்கங்க. ஐயா தான் கும்பிடணும். ஐயா வணக்கங்க. வணக்கம்.
புதுசா வேலைக்கு ஆள் எடுத்திருக்கீங்க சொன்னாங்க. நம்ம தான் வேலைக்கு விட்டேன். ஐயா ரம்பாக்கு அப்புறம் இவ தான் நல்லா தொடைய காட்டுறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. சைடா நிக்கிறேன், நீங்களும் டீல் பண்ணுங்க. இவா அட வேலை என்ன அப்படியே சொல்லி கொடுத்து கூட்டு போகல. குனிஞ்சி நிமிந்து கீழே பெருக்கணும், கீழே இருந்து மேலே ஏறி மேல துணியை காயப்பணும். எப்பயாவது ஐயாவுக்கு மூடு வந்துச்சுன்னா தப்பா நினைச்சிக்காதமா. அவருக்கு ஒத்த தலைவலி வரும். லேசா தலையில தடவி மேல கொஞ்சம் கீழே காலில் தடவினா சாறு வீக்கம் கம்மியாயிடும். இவ்வளவுதான் சமாச்சாரம். சூப்பரு. இப்படி வீட்டுல வண்டி மாடு எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். வேலையை முடிச்சுட்டு வா. உத்தரவு. அட பொறுமையா வா. அப்போ மாவே சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு சூப்பராலாம் பார்த்து கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அமையுதுங்க. இந்த மாசம் உங்களுக்கு 20,000 ரூபாய். ஆமா துடிக்கிட்டு பாருங்க சந்தோஷத்துல காலு திருங்க பாருப்பா. எல்லாம் வேலை பிடிச்சிட்டியா? எசமா மந்தி மாவு கட்டிட்டேன். ஆட்டுக்கால் வச்சு சூப்பு வச்சுட்டேன். துணியெல்லாம் துவைச்சு போட்டேன். பாருப்பா சாப்பாடுலாம் செஞ்சு போட்டேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் எசமா. உத்தரவு வாங்க இருக்கட்டா. இந்த மாசம் சம்பளம் வாங்கினியா? எசமா அது நீங்க இன்னும் சொல்லலையா எசமா? சொல்ற. அட கணக்கு காசு எடு. எடுத்துருவா. எடு. இருங்க மாட்டிச்சு. ஆனா உனக்கு அடிக்கடி மாட்டிக்க வராது. அதுக்குதான் சொல்ற வயசானாலும் கூட வச்சு கூடாது. சிக்காதுல குடிப்பீங்க. இந்த மாசம் சம்பளம் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே இருக்க. எசமா இந்த 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற வேலை வாங்கிட்டு வேணாம். ஏன்? நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இந்தாங்க புரியுங்க. நான் செஞ்ச வேலைக்கு மட்டும் எனக்கு காசு கொடுத்தா போதும். சரி காசு கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி ராசா எடிவா இங்கே கிடக்குது புடி. நானு புடி துண்டு வீடி அடிச்சுதான் நீ அப்புறம் தான் ஏதோ போ. மோட்டர் சத்தம் கேட்குது. மோட்டர் சத்தா மானம் கட்ட குழப்பங்க. அந்த மிஷின் கர்மத்தை பிடிங்க. இப்படி போ. இல்ல இப்படிதானே போகணும். சரி எப்படாச்சும் போதும். எசமா போ. எசமா அவர் எதுக்கு வெளியே அனுப்புறீங்க? இல்ல மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் அனுப்பி விடுறேன். நான் தான் போயிட்டு வரேன் எசமா. ஆனா நீ இருக்க கூடாது. சரி போய் எசமா எசமா இங்க பாருங்க. தாப்பால் போடுறவரா வேணாம். எதுக்காக இப்ப தாப்பால் போடுறீங்க? ஒன்றும் ஆனா கடை கடை நாயெல்லாம் ரோட்ல சுத்திட்டு இருக்கு. டப்பா கடை உள்ள போச்சுட்டா நல்லா இருக்குதுல்ல, அதான். எசமா இது சரியில்லை. வா வா வந்து ஒரு பொறுமையா பேச. எசமா நான் கை வைக்காதீங்க. கையெடு. நான் கை வைக்கிறவெல்லாம் பிடிக்காது. அவ கீழே கை வைக்க. எசமா முதலாச்சுன்னு பாக்குறேன். தக்காளி தூக்கி போட்டு ஒரே மிதி மிதி. அப்படியா? இந்த ஆடம் வெதிக்கதான் கூப்பிடுறேன். வேணாம் நான் சொல்ல வைக்காதுங்க. மப்பு மப்பு எசமா ஆனா 1.5 புள்ள அடிச்சு அப்புறம் இதையும் பண்ணலன்னா அப்புறம் அந்த கரப்பத்தை குடிச்சு எதுக்கு? எசமா 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 தயவு செஞ்சு சொல்றாங்க. இருப்ப கை வைக்காதீங்க. இருப்ப கை வைக்காதீங்க. எசமா இதமா கரெக்ட் பண்ணுவேன். கரெக்ட் பண்ணுவேன். எசமா எசமா கதங்க வந்துட்டேங்க. வா வந்துட்டேன். செட்டில் பண்ண முடி. மோட்டர் ரிப்பேர் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? நீங்களும் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேன். சேதாரத்தை பார்த்தா தெரியுது. எசமா என் வாழ்க்கையை இப்ப அநியாயமா பொழுதுக்கிட்டீங்க. எசமா புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே போகுது என் ஆவியடி, செங்கலில்ல மல்லிகையே மங்கரையா தீஞ்சிருவோம். வாழ்க்கையே போச்சு. மூஞ்ச பவுன் எது எடுத்துக்கிறேன். வழி வாசவையா போய் மூஞ்ச வீடு போ. மூதேவி அந்த ஆளவரை தெரிஞ்சு வந்திருக்கேன். போ திரும்ப போன் பண்றான். ஐயா சொல்லுங்க. என்னம்மா ராஜு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுயா. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. சரி பக்கத்து ஊர்ல ஒரு மைனர் வேலைக்கு கூப்பிடுற போறியா? தக்காளி நேர்ல வந்து உன் நெஞ்சில கால வச்சு ஒச்சே மிதி. என் தங்கச்சி சோழையம்மா சத்தியா சொல்றேன். உன்னை விட மாட்டேன்டா. உன்னை கரெக்ட் பண்ண நேர்ல வந்து கரெக்ட் பண்றேன். வந்துட்டேன். உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. வாரம் ஒரு புது படம் டிவியில போடுற மாதிரி உங்க கதையை நீங்க போட்டு நார வச்சுருக்கீங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிக்கலங்க. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்னமோ நடக்க போகுது எனக்கு முன்கூட்டியே தெரியுது. இருந்தாலும்
உங்க கூட சேர்ந்தனால என் பாடி டயர்ட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லேசா உட்காந்து பிரேக் கொடுத்துட்டு வரேன்.